எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இகலெக்டில் வந்து இகலெக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வேலெட்டில் அமௌண்ட் எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மொபைலில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் க்ரோமில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதும் ஃபஸ்ட்டு வேலெட் ஆப்ஷனில் டாப் இன் டாப் அவுட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸோ லிமிட் ரெக்வஸ்ட்டுங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இகலெக்ட்னா என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இகலெக்ட் வந்து மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகே, ஸோ ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னருக்கு வந்து நெட் பேங்கிங் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஓகே, நெட் பேங்கிங் ஆர் மொபைல் பேங்கிங் வந்து அந்த அக்கௌண்ட்ல இருக்கணும். ஸோ ஒன்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நெஃப்ட், ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ் இந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்ல யூபிஐ வந்து பண்ண முடியாது. போன்பே, ஜிபே இதுல எல்லாம் வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மெத்தட்ல வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அக்கௌண்ட்ல நெட் பேங்கிங் ஆர் மொபைல் பேங்கிங் வந்து ஆக்டிவேட்ல இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பார்ட்னர் வந்து எந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் அனுப்ப போறாங்களோ வேலெட்டுக்கு அந்த அக்கௌண்ட்டை வந்து ராய்நெட்டோட போர்ட்டல்ல ஆட் பண்ணி அப்ரூவல் வாங்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம ஓபன் பண்ணதும் இந்த டால்பர் காலம்க்கு மேல கிளிக் ஹியர் டு அப்ளை அக்கௌண்ட் அப்ரூவல் ஃபார் இகலெக்ட்னு இருக்கும். ஸோ இந்த கிளிக் ஹியர்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். ஸோ இங்கே எதுவுமே டைப் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை தான் பண்ண போறோம். அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளை அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க எந்த பேங்க் வந்து ஆட் பண்ண போறீங்களோ, ஓகே, ஸோ அந்த பேங்க் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஐடி யார் பேர்ல இருக்கோ அவங்க அக்கௌண்ட் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இல்ல கடை பேர்ல ஏதாவது நீங்க கரண்ட் அக்கௌண்ட் ஏதாவது வச்சிருக்கீங்க, கடை பேர்ல ஏதாவது அக்கௌண்ட் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நேம், அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் வந்து எந்த பேங்கோ அந்த பேங்க் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் கண்டிப்பா பேங்க் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ கேன்சல்டு செக்கா இருக்கலாம், இல்ல பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜோட போட்டோ காப்பி வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், இல்ல இமெயில் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எந்த இது வந்து அப்லோட் பண்றதா இருந்தாலும் அக்கௌண்ட் நம்பர், நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு மூணுமே வந்து கிளியரா இருக்கிற மாதிரியான இமேஜா வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணிட்டு ரிமார்க்ஸ்ல வந்து சும்மா ஆட் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்றப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்னு இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு அது வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ அப்ரூவ் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம செக் பண்றது. ஓகே, ஸோ நம்ம அப்ளை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அப்ரூவ் ஆயிருச்சா இல்லையாங்கிறது வந்து இந்த பேஜ்ல செக் பண்ணிக்கணும் அகைன். ஸோ இப்போ வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து நீங்க ஆல்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ண டேட் செலக்ட் பண்ணி வியூ வந்து கிளிக் பண்ணணும். இப்போ வந்து நான் அப்ளை பண்ண டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து அப்ரூவ்டுன்னு காட்டுது, ஐசிஐசிஐ வந்து ரிஜெக்டட்னு காட்டுது. ஸோ இப்போ இந்த மாதிரி 2 இது இருக்குது இல்லையா, சப்போஸ் இஃப் இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ரீசன் இதிலே கொடுத்துருப்பாங்க. அதாவது அட்டாச் பண்ண ப்ரூஃப்ல வந்து ஃபுல் அக்கௌண்ட் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா எடிட் ஆப்ஷன் இதிலே இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து அதை எடிட் பண்ணி திரும்ப நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ ஒரே ஒரு அக்கௌண்ட் வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ல இருந்து மட்டும்தான் வந்து வேலெட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகே, சோ இப்போ வந்து நீங்க ஆட் பண்ண அக்கௌண்ட் வந்து அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எந்த பேங்க் வந்து அப்ரூவ் ஆயிருக்கோ அந்த பேங்கோட நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணிட்டு நெட் பேங்கிங்ல வந்து ஆட் பெனிஃபிஷரி இருக்கும் இல்லையா, ஸோ பெனிஃபிஷரி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பெனிஃபிஷரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல என்னென்னலாம் பெனிஃபிஷரியா ஆட் பண்றதுக்கு கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் டைப் இந்த டீடைல்ஸ் தான் உங்களுக்கு அங்க பெனிஃபிஷரியா ஆட் பண்றப்ப கேட்கும். ஸோ உங்களுடைய வேலெட்டுக்கு வந்து 2 அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் பேங்க் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு. ஸோ நீங்க வந்து எஸ் பேங்க் டீடைல்ஸும் நீங்க வந்து பெனிஃபிஷரியா அங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்ல ஹெச்டிஎஃப்சியும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட்டுக்கு தான் அமௌண்ட் வரும். ஓகே, ஸோ இப்போ அதுல பெனிஃபிஷரியா ஆட் பண்றப்ப எஸ் பேங்கோட டீடைல்ஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னா அங்க பேங்க் நேம் கேட்கறப்ப எஸ் பேங்க்னு கொடுக்கணும். ஓகே, அக்கௌண்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ராய்நெட் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். ஸோ இதுல என்ன ஸ்பெல்லிங் என்ன மாதிரி இதுல கொடுத்துருக்காங்களோ எக்ஸாக்டா அதே தான் வந்து அக்கௌண்ட் நேமா நீங்க அங்க மென்ஷன் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் ராய்நெட் போட்டு சிஎஸ்பி கோடு இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்னுடைய கோடு இருக்கு, உங்களுக்கு உங்களோட கோடு வந்து வரும். நெக்ஸ்ட் இது வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு. இது வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் வந்து கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இந்த டீடைல்ஸை நீங்க அங்க உங்களோட நெட் பேங்கிங்ல வந்து பெனிஃபிஷரியா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க அக்கௌண்ட் ஆட் பண்ணது வந்து அப்ரூவ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 24 ஹவர்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ 24 ஹவர்ஸ்ல இது அப்ரூவ் ஆயிரும். அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல நீங்க பெனிஃபிஷரியா ஆட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா மணி டிரான்ஸ்ஃபர் எப்படி நீங்க உங்களோட நெட் பேங்கிங்ல இருந்து நார்மலா எப்படி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்களோ நெஃப்ட், ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ் இந்த 3 ஆப்ஷன் தான். இந்த 3 ஆப்ஷன்ல நீங்க வந்து நார்மலா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்க பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா உங்களோட வேலெட்ல வந்து கிரெடிட் ஆகும். 24/7 எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ராய்நெட் சைட்ல இருந்து உங்களுக்கு இதுக்கு இந்த டிரான்சாக்ஷனுக்கு எந்த சார்ஜஸ் அப்படி எதுவுமே வராது. நீங்க எப்பனாலும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இ கலெக்ட் மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க இன்ஸ்டன்டா வேலெட் வந்து கிரெடிட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.